மனிதநேய வணிகர் சங்கம் சார்பில் பல்லாவரம் வாரச்சந்தை 7ஆம் ஆண்டு குடும்ப விழா மற்றும் ஆண்டு விழா நடைபெற்றது. சென்னை அடுத்த பல்லாவரத்தில் மனிதநேய வணிகர் சங்கம் சார்பில் பல்லாவரம் வாரச்சந்தை 7ஆம் ஆண்டு குடும்ப விழா மற்றும் ஆண்டு விழா வாரச்சந்தை தலைவர், மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் அனகை சர்புதீன், வாரச்சந்தை செயலாளர் வேல்முருகன் தலைமையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாகூப், மாநில அமைப்பு செயலாளர் பழனி ஃபாரூக், வடக்கு மாவட்ட தலைவரும் மாவட்ட வர்த்தக அணி தலைவர் ஜாகிர் உசேன் ஆகியோர் கலந்து கொண்டு வாரச்சந்தை மற்றும் சாலையோர சிறு வியாபாரிகள் வளர்ச்சி குறித்து சிறப்புரையாற்றினர். ஆண்டு விழாவில், குடும்ப விழாவில் வாரச்சந்தை நிர்வாகிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாகூப் பேசுகையில், இந்த சங்க வியாபாரிகள் மற்றும் ஏழை எளிய சிறு நலிவுற்ற ஆதரவற்ற வியாபாரிகளுக்கு உற்ற துணையாக இருந்து வருகிறது. பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் குடும்ப விழா இருந்து வருகிறது. எனவும் எந்த ஆட்சி மாறினாலும் வணிகர் சங்கம் ஆதரவாக உள்ளது. கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள மக்களுக்கு வாழ்வாதாரம் உறுதிப்படுத்த வேண்டும். மத்திய மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் பல்லாவரம் கண்டோன்மெண்ட் வாரச்சந்தை வியாபாரிகளுக்கு சிஇஓ என சொல்லக்கூடிய அதிகாரி அவர்கள் சென்னை மற்றும் தாம்பரம் மாநகராட்சி வியாபாரிகளுக்கு அடையாள அட்டை வழங்குவது போல வாரச்சந்தை வியாபாரிகளுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும் என கூறி இந்த சங்கம் தொடர்ந்து நடைபெறும் என தெரிவித்தார். மனிதநேய வணிகர் சங்கத்தினுடைய கண்டோன்மெண்ட் நகரியத்துக்கு உட்பட்ட வாரச்சந்தையுடைய நிர்வாகிகளுடைய 7ஆம் ஆண்டு விழாவை மிக சிறப்பாக வணிக சங்கத்தின் சார்பாக நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த சங்கம் வியாபாரிகளுக்கு உற்ற துணையாகவும், ஏழை எளிய மக்கள், நலிந்த மக்களுக்கு, ஆதரவற்ற மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு வியாபார சங்கமாகவும் செயலாற்றுகிறது. இந்த விழாவில் பள்ளி மாணவிகளுக்கு உதவி செய்யக்கூடிய விழாவாகவும், குடும்பமாக கலந்து கொண்டு குடும்ப விழாவாகவும் இது நடைபெறுகிறது. இந்த வணிக சங்கம் தொடர்ச்சியாக நடைபெறும். வாழ்த்துக்கள். தமிழ்நாடு முழுவதும் எந்த ஆட்சி வந்தாலும், எந்த ஆட்சி மாறினாலும் வியாபாரிகளுக்கு உறுதுணையாக மனிதநேய மக்கள் கட்சி சேவையாற்றி வருகிறது. வியாபாரிகளுடைய உரிமைக்காக தொடர்ச்சியாக மனிதநேய மக்கள் கட்சி வணிக சங்கத்திற்கு பின்புறமாக நின்று அவர்களுக்காக தேவையான உதவிகளை செய்யும். அரசியல் தீர்மானம் ஒன்றும் கிடையாது. கண்டோன்மெண்ட் நகரத்தில் உட்பட்ட பகுதியில் அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தக்கூடிய பணிகளை ஒன்றிய அரசும் தமிழக அரசும் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய நேற்று சுதந்திர தின விழாவாக நாம் கொண்டாடினோம். இந்தியா முழுவதும் சாதி பாராமல், மதம் பாராமல், இனம் பாராமல் நாம் கொண்டாடினோம். நாட்டுடைய விடுதலைக்காக தன் உயிரை தியாகம் செய்த விடுதலை போராட்ட வீரர்கள், இந்துக்களும், முஸ்லிம்களும், கிறிஸ்தவர்களும், பௌத்தர்களும், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் அனைவரும் அனைத்து தொழில்களையும் செய்து மிகப்பெரிய வல்லரசாக வளர வேண்டும் என்பது அவங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அந்த கோரிக்கையை மனிதநேய வணிக சங்கம் செயலாற்றி வருகிறது. இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மேலோங்குவதற்கு சிறு தொழில் செய்தாலும் அது பெருவெள்ளமாக இந்தியாவுடைய முதுகெலும்பாக இந்த வணிக சங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய மாநில அரசுகள் செய்ய வேண்டும். தமிழ்நாட்டுடைய கலாச்சாரமாக இருக்கக்கூடிய சந்தை என்று சொல்லக்கூடிய வார சந்தை இந்த சென்னை ஒட்டி பகுதியில் பல்லாவரத்தில் மட்டும்தான் நடைபெற்று வருகிறது. 100 ஆண்டுகளை கடந்தும் அந்த சந்தை செயலாற்றி வருகிறது. இந்த சந்தைக்கு ஊக்கமளிக்கும் வழியில், உற்சாகமூட்டும் வழியில் கண்டோன்மெண்ட் நகரத்தினுடைய சேர்மன் ஆக இருக்கக்கூடிய சிஓ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாம் கோரிக்கை வைக்கின்றோம். எப்படிப்பட்ட கோரிக்கை என்று சொன்னால், வியாபாரிகளுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும். எப்படி சென்னை மாநகராட்சி, தாம்பரம் மாநகராட்சி போன்ற பகுதியில் அடையாள அட்டை கொடுத்து வெண்டிங் கமிட்டி அமைத்து அந்த வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கின்றார்களோ, அதே போலதான் இந்த கண்டோன்மெண்ட் நகரியும் அந்த வியாபாரிகளுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும். சில சமூக விரோதிகள் மூலியமாக
உழைத்தும் வாழக்கூடிய நேர்மையாக வியாபாரம் செய்யக்கூடிய இந்த வியாபாரிகளுக்கு இடையூறு செய்கின்றார்கள். தமிழக நாட்டில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு அந்த சமூக விரோதிகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த தீர்மானம் நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். இந்த தீர்மான நகலை கண்டோன்மென்ட் நிர்வாகத்திற்கு அனுப்பியிருக்கிறோம்.